ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட என்னோட பிஸ்னஸில் எனக்கு நடந்த ஒரு வர்ஸ்ட் இன்சிடென்ட்டை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு கஸ்டமர் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான். இவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட அசட் ப்ரௌனிஸுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே கஸ்டமர் தான் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து மண்டே ஷூட் பண்ண வீடியோ தான். ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ரெடி பண்ணிட்டு ஒரு ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டர் இருந்தது. அதுக்குமே ரெடி பண்ணிட்டு பேக் பண்ணியாச்சு. அன்னைக்கு வந்து ரெடி பண்ண 2 ஆர்டர்ஸ்க்குமே சேஃபாக பேக் பண்ணி கொரியருமே பண்ணியாச்சு. ப்ரௌனி ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு தான் கொரியர் போட்டிருந்தேன். அந்த கொரியர் வந்து சேஃபாக கஸ்டமர் கிட்ட ரிசீவ் ஆயிருச்சு. பட் திருநெல்வேலிக்கு கொரியர் போட்ட ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பாத்தீங்கன்னா நடுவுல எங்க மிஸ் ஆச்சுனே தெரியல. கஸ்டமர் கிட்ட ரீச் ஆகவே இல்ல. மண்டே நைட் வந்து நான் கொரியர் புக் பண்ணியிருந்தேன். இன்னியோட 4 டேஸ் ஆச்சு. இன்னுமே அந்த கொரியர் பத்தியான எந்த ஒரு விவரமும் தெரியல. கொரியர் எங்க இருக்குன்னு கூட தெரியல. பேக்கிங் பண்ணதை வச்சு கேட்டா நாமக்கல்ல இருந்து கொரியர் போயிருச்சுன்னு சொல்றாங்க. பட் திருநெல்வேலியில கால் பண்ணி கேட்டா இந்த கொரியர் வந்து சேரல அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து என்னோட கஸ்டமர் கிட்ட சிஸ்டர் கொரியர் எங்கேயும் நடுவுல மிஸ் ஆயிருச்சு, நான் உங்களுக்கு திரும்ப ரெடி பண்ணி கொரியர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுமே வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர்னால சரி ஓகே சிஸ்டர் பரவாயில்ல, நீங்க திரும்ப ரெடி பண்ணி கொரியர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருந்தது. ஏன்னா அவங்க சொன்ன டைமுக்கு என்னோட கொரியர்